பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. அருமையான ஒரு பழமொழி, பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தியோடு வாழுதுன்றாங்க. நினச்சி பாருங்கள், எத்தனை சவால். பூனை இருக்குதுன்னு பயந்து பயந்து எலி இருக்கும், ஆனாலும் அதுவும் ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்குதுன்னு வைங்களேன். சவால்கள் நிறைந்தது. மனித வாழ்க்கையே சவால்கள் நிறைந்தது தான். நீங்கள் நிறைய பேர்த்த பாருங்களேன், இந்த பாதி பைத்தியத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் பாதி புத்திசாலியை பார்த்துருக்குறீங்களா? இப்போ இந்த சின்ன வயசுக்காரங்க இந்த வயிற்றில் 6 பேக்கு 7 பேக்கு 8 பேக்கு, வீட்டில் இருக்கிறது பேக்கு 6 பேக் 8 பேக் இல்லையா? உடம்பு கட்டுமஸ்தானமாக வச்சுக்கிறாங்களாம். சின்ன சின்ன ஆசைகளை அனுபவிக்காமல் அந்த உடம்பை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணுறது. இன்னும் பார்த்திங்கன்னா, ஆஃபீஸில் 35 வருஷம் லீவே போடாமல் முழு சர்வீஸை முடித்த மனுஷங்களாம் இருக்கிறாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் அரை புத்திசாலிங்க. ஸ்கூலில் 100% அட்டண்டன்ஸுக்கோசரம் பையனை ஒரு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, யார் சொந்தக்காரனே தெரியாது. இப்படி ஒரு ஆக்டிடியூட் அவங்களுக்குள்ளார. ஒரு முறை எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா கிட்ட இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் பாடினவர். மும்பையில் ஒரு விருந்து முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. அப்போ ஒருத்தர் பதறி போய் வர்றாரு, என்னங்க நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குரல் மாறிடாது, சளி பிடிச்சிக்காது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாடகர், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதீங்கன்னாராம். அதுக்கு எஸ்பிபி சிரிச்சிக்கிட்டே சொன்னாராம், யோ இந்த டேஸ்ட்டை நான் என்றைக்கு அனுபவிக்கிறது? இப்படியே வருஷம் பூரா பாடிட்டு இருந்தால் ஐஸ்கிரீமோட சுவை எனக்கு தெரியாமல் போயிடுங்க. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதுதான் சவால் நிறைந்தது. சும்மா ஒரு வெறி பிடிச்சி நான் இப்படித்தான் இருப்பேன்ட்டு சில பேர், நான் அதை சொன்ன மாதிரி இப்படி 4-5 கேட்டகரி. நான் வெள்ளை ட்ரெஸ்ஸே தான் போடுவேன், நான் நேர்கோட்டில் தான் போவேன் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய புயலில் ஒரு புல் பேத்தெடுக்காதீங்க, புல் வளைஞ்சி போயிடும். ஆனால் 100 வருஷ ஆலமரத்தை கூட கெடாசிடும். இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன இன்பத்தை அனுபவிக்கணுங்க. வெறி பிடிச்சி நான் இப்படித்தான் நேர்கோட்டில் வாழ்வேன்னு நம்ம வாழவே முடியாது. அதனால தான் பூனைகள் இருக்கிற இடத்துல எலி பேரம்பேத்தியோடு விளையாடுது. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.